Hi friends, good morning. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு வேகன்சிஸ் வந்திருக்கு. ஒன்னு ஆர்ஆர்பி, இன்னொன்னு இந்திரா காந்தி அட்டாமிக் சென்டர்ல ஒன்னு. இது ரெண்டுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரியாமையே நீங்க போய் எக்ஸாம் எழுத போறீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா சும்மா எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு போய் அப்ளை பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், உங்களோட எனர்ஜி வேஸ்ட். தயவு செய்து எழுதி பாருங்க. எக்ஸாம் ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதி பாருங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எழுதி பாருங்க. ஆனா சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் வராது. இதுக்காக உட்காந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் நீங்க போட்டி போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க முழு மூச்சா பண்ணா மட்டும்தான் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் IGCAR அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்க நர்சிங் ஆபீசர், நர்சிங் சூப்பரிண்டென்ட் வேகன்சிஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் மார்க் எவ்வளவு, என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இதுல ரெண்டுலயுமே பாராமெடிக்கல் வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வீடியோ போட போறோம். சோ நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், தென் நெகட்டிவ் மார்க் எவ்வளவு, இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவா நம்ம சொல்ல போறோம். இந்த விஷயம் தெரியாம நீங்க போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக கஷ்டம். முதல்ல ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான ஃபுல் அனலைசிஸ் பண்ணிட்டு அதை நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்பதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஒண்ணுமே தெரியாம டக்குனு காலை எடுத்து வச்சீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. இந்த வீடியோல நம்ம IGCAR RRBக்கான புக்ஸ், சிலபஸ், நெகட்டிவ் மார்க், எவ்வளவு क्वेश्चंस வரும், சோ இத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட IGCAR ஓட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் process, அதாவது ரெக்ரூட்மென்ட் process என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஆல்ரெடி இது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா என்னன்னா preliminary எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் preliminary. சோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ரெண்டாவது எக்ஸாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எக்ஸாம். மூணாவது எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படினா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 क्वेश्चंस இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 क्वेश्चंस இருக்கும். 1 ஹவருக்கு நடக்கும். இந்த ஸ்டேஜ் 1ம் ஸ்டேஜ் 2ம் ஒரே நாள்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனா தான் இருக்கும். உங்களுக்கு டைரக்ட் எக்ஸாம் கிடையாது, கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான். ஸ்டேஜ் 1ம் ஸ்டேஜ் 2ம் ரெண்டுமே ஒரே நாள்ல எடுக்கும். 50 क्वेश्चंस ஸ்டேஜ் 1ல இருக்கும். 1 ஹவருக்கு நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், ஜிகே. மேக்ஸ்ல 20 क्वेश्चंस, சயின்ஸ்ல 20 क्वेश्चंस, ஜிகேல 10 क्वेश्चन. டோட்டலா 50 क्वेश्चंस உங்களுக்கு வரும். சோ இதுல நெகட்டிவ் மார்க் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு क्वेश्चनக்கு 0.33 நெகட்டிவ் மார்க்ஸ், அதாவது 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். ஒரு क्वेश्चन சக்சஸ் ஆச்சுனா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு क्वेश्चन தப்பாச்சுனா 0.33 உங்களுக்கு நெகட்டிவ்ல போய்டும் நீங்க எடுத்த மார்க்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணனும் அப்படினா UR க்கு மினிமம் 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கணும். OBC SC ST க்கு 30% ஆஃப் மார்க் எடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க அடுத்த எக்ஸாம்க்கு போக முடியும். இவங்க எல்லாம் நீங்க குவாலிஃபை ஆவீங்க. UR ஆனீங்கன்னா 40% க்கு மேல எடுத்திருந்தீங்க, OBC SC ST ஆனீங்கன்னா 30% க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. நீங்க ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு போவீங்க. இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் தான் அட்வான்ஸ் எக்ஸாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல யாரெல்லாம் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்க எல்லா கேண்டிடேட்டையும் ஸ்டேஜ் 2க்கு அலோ பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இதுலயும் உங்களுக்கு 50 क्वेश्चंस தான் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். சப்ஜெக்ட் நம்மளோட சப்ஜெக்ட்ல தான் இருக்க போகுது. நர்சிங்னா நர்சிங், பாராமெடிக்கல்னா பாராமெடிக்கல். அதுல இருந்தா உங்களுக்கு क्वेश्चंस வரும். அவங்க சிலபஸ் நீங்க படிச்சுக்கணும். புக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அதே புக்ஸ படிச்சா போதும். நான் டெக்னிக்கலுக்கு நான் சொல்றேன். UR ல பாத்தீங்கன்னா 30% இதுல எடுக்கணும். மத்த அதர் ரிசர்வ்ட் கேட்டகரியில 20% நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுல உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல கூப்பிடுவாங்க. சோ நீங்க இதுல எடுக்கிற மார்க்க பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல கூப்பிடுவாங்க. சோ இதுல எடுக்கிற அந்த மெரிட் யாரெல்லாம் அதிகமான இது குவாலிஃபையிங், இது ஜஸ்ட் குவாலிஃபையிங். ஆனா அவங்களுக்கு எத்தனை கேண்டிடேட் வேணுமோ அதுல 5% ஒரே ஒரு சீட் தான் அப்படின்னா 5 பேரை ட்ரேட் டெஸ்ட்க்கு கூப்பிடுவாங்க. சோ ஒரு 100 சீட் இருக்குன்னா 500 பேரை கூப்பிடுவாங்க. ஒருவேளை 1500 பேர் குவாலிஃபை ஆயிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 பேரை தான் இதுல கூப்பிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சப்ஜெக்ட் மார்க்ல எடுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பியூர் மெரிட் லிஸ்ட். அதுல தான் உங்களுக்கு செலக்ஷனே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும்.
இதுல வந்து 1 to 5% ஃபார் தி ஸ்கில் டெஸ்ட். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போஸ்டுக்கு 5 பேர்த்த வந்து ட்ரையல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. இதுல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்கி டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஷனா வச்சு அத வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கோ. பிராக்டிகல் ஓரியன்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரல் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆனா போதும். சோ இதுல மெரிட் வரணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களோட மெரிட் வந்து இதுல எடுக்கிற மார்க்க பொறுத்து தான். சரிங்களா? சோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1 மேக்ஸிமம் எல்லாரும் கிளியர் பண்ணிடுவாங்க. இதுல எடுக்கிற மார்க் ஸ்டேஜ் 2 ல எடுக்கிற மார்க் பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 3 ஜஸ்ட் நீங்க வந்து அதுல வந்து பாஸ் பண்ணனும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் அக்கார்டிங் டு தி ஸ்டேஜ் 2 ஒன்லி. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுலயும் உங்களுக்கு நான் நர்சிங் வந்து சப்ஜெக்ட் இருக்கு. இதுலயும் ஆர்ஆர்பிலயும் நான் நர்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு நான் புக்ஸ் சொல்றேன். அடுத்து வந்து ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அதே தான் 0.33 இருக்குது. 1/3 போகும். 1 ரைட் ஆச்சுனா 1 மார்க், 1 தப்பாச்சுனா 0.33 உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல போய்டும். சப்ஜெக்ட் நாலேஜ்ல 70 क्वेश्चंसும் நீங்க எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, நர்சிங், பாராமெடிக்கல் எந்த டாபிக்கா இருந்தாலும் சப்ஜெக்ட் நாலேஜ்ல 70 क्वेश्चन, ஜெனரல் நாலேஜ்ல 10 क्वेश्चन, அரித்மெட்டிக், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்ல 10 क्वेश्चंस, ஜெனரல் சயின்ஸ்ல ஒரு 10 क्वेश्चंस. சோ டோட்டலா 100 क्वेश्चंस இருக்கும். குவாலிஃபையிங் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இருந்தீங்கன்னா 40% மார்க்ஸ் மேல நீங்க எடுத்துட்டீங்கன்னா குவாலிஃபை. மெரிட் வைஸ் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 30%, எஸ்டி இருந்தீங்கன்னா 20% எடுத்திருந்தாவே நீங்க வந்து குவாலிஃபை ஆயிடலாம். இதுல அதிகமான மார்க் எடுத்துறவங்களுக்கு அங்க உள்ள அந்த மெரிட் வைஸ் அங்க உள்ள உங்களுக்கு சீட் வைஸ் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நான் டெக்னிக்கலுக்கு புக்ஸ்க்கு வந்துருவோம். ஜெனரலா நம்ம வந்து நான் டெக்னிக்கல் என்னன்னா பார்க்கணும் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். ஜிப்மருக்கு போட்டிருக்கோம், எய்ம்ஸ்க்கு போட்டிருக்கோம். அதை வந்து நான் இது கடைசியில கனெக்ட் பண்றேன். அதை போய் ஒரு கிளாஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிடும். ஜெனரலா மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 8th ல இருந்து 10th இந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. பெரும்பாலும் 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. ஜெனரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டாமிக் சென்டர்ல கொஞ்சம் டீப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல வந்து ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் மேலோட்டமா தான் கேட்பாங்க. அதே வந்து ரீசனிங் வந்து எல்லாருமே பண்ணிடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜிகே என்னென்ன படிக்கணும்ங்கறதை நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அந்த வீடியோவை கனெக்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. 30க்கு 30 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் உங்களுக்கு அதையும் கனெக்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சுரான்னு ஒரு புக் கிடைக்கும். சோ அந்த புக்கை வாங்கி நீங்க வந்து நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு போதுமான அளவு கவர் ஆயிருக்கும். ஆனா அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்டும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு கவர் ஆகும். ஆனா அது உங்களுக்கு புரியணும். அதனால ஒரு டிக்ஷனரியை வச்சு தமிழ்ல என்ன மீனிங் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ சுரா புக் ஃபார் நான் டெக்னிக்கல், அது வந்து நர்சிங்கா இருக்கட்டும், பாராமெடிக்கலா இருக்கட்டும், ஆர்ஆர்பிக்கும் கிடைக்கும். தனித்தனியா இஎஸ்ஐக்கு கிடைக்குது, ஆர்ஆர்பிக்கு கிடைக்குது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மருக்கு கிடைக்குது. எந்த புக் வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா நமக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகணும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கவர் ஆகணும், ஜிகே கவர் ஆகணும், ரீசனிங் கவர் ஆகணும், தென் மேத்ஸ் கவர் ஆகணும், ஜெனரல் இங்கிலீஷ் கவர் ஆகணும். இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி உங்களோட அந்த அட்டையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே போட்டிருந்தது அப்படின்னா நீங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். சோ இதுதான் ஜெனரலா வந்து உள்ள கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து டீடைலா புரிஞ்சிருக்குன்னா மறக்காம சொல்லிடுங்க. நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீடைலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி வந்து டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், சோ இது எல்லாமே எப்படி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணணும், எல்லா டீடைலும் உங்களுக்கு எல்லாமே நம்மளோட வீடியோஸ்ல இருக்கு. சோ எல்லாத்தையும் நீங்க வந்து பாக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு நம்மளோட கைடன்ஸ் வேணும், எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, என்ன புக்ஸ் படிக்கிறதுன்னு தெரியல, ஒரு டைம் டேபிள் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு சர்டன் அமௌண்ட் பே பண்றாப்ல இருக்கும். பே பண்ணிட்டு நீங்க உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.